சிவில் ஆஃபீஸ், டிராஃப்டிங், இன்டீரியர் டிசைன், அனாலிசிஸ் ஆஃபீஸ் ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சிவில் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரிவிட்டில் ஃபேமிலி க்ரியேஷனில் நம்ம க்ரியேட் பண்ண காம்போனன்ட்ஸோட டைமென்ஷன்ஸை எப்படி நம்ம வந்து சேஞ்ச் பண்ணாத மாதிரி லாக் பண்ணி வைக்கிறது தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபேமிலி க்ரியேஷனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணும்போதே ஃபேமிலிக்கு வந்து நியூ கொடுத்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் வந்து மாடல் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் இந்த இடத்துல ஃபைல் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நியூ கொடுத்துக்கோங்க. நியூவில் ஃபேமிலி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் ஷோ ஆகும். அதாவது நம்மளுடைய லைப்ரரி ஃபைல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் இந்த ஃபோல்டர். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு மெட்ரிக்கில் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து டோர், விண்டோ இந்த மாதிரி நமக்கு செப்பரேட்டாக கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் நீங்கள் ஒரு காமனான மாடல் க்ரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மெட்ரிக் ஜெனரிக் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுங்க. ஓப்பன் கொடுத்தீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய ரெஃபரன்ஸ் பிளேனோட உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இப்போது இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராஜெக்ட் ப்ரௌசர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இதில் ஃப்ளோர் பிளான், சீலிங் பிளான் இருக்கும். ரெஃபரன்ஸ் லெவல் மட்டும்தான் இருக்கும். சீலிங் பிளான்லேயும் ரெஃபரன்ஸ் லெவல் மட்டும்தான் இருக்கும். 3D வியூஸில் வியூ 1 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆல்ரெடி இருக்கும். மாடலில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எலிவேஷனில் வந்து ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு, நார்த், சவுத் இந்த மாதிரி இருக்கும். பட் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு, பேக், லெஃப்ட், ரைட் இந்த மாதிரி இருக்குல்ல, அதனுடைய ஆப்ஷன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு எலிவேஷன்ஸில் கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் நார்மலாக ஒரு பேசிக்கான ஒரு பாக்ஸ் மட்டும் க்ரியேட் பண்ணுறேன். அதில் வந்து நம்ம டைமென்ஷன்ஸ் வந்து எப்படி லாக் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ரெஃபரன்ஸ் பிளேன் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ எப்பவும் போல் நீங்கள் ஒரு மாடல் க்ரியேட் பண்ணும்போது என்ன பண்ணுவீங்க, ரெஃபரன்ஸ் பிளேன் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கு டைமென்ஷன் பேராமீட்டர் ஆட் பண்ணுவோம் இல்லையா, அதே போல் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல 1000 கொடுத்துட்டு ரெஃபரன்ஸ் பிளேன் ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதில் ஒரு பாக்ஸ் க்ரியேட் பண்ணுறேன். க்ரியேட்டில் எக்ஸ்ட்ரூஷன், இந்த இடத்துல ரெக்டாங்கிள் எடுத்துகிட்டு பாக்ஸ் ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணிக்கிறேன். க்ரியேட் பண்ணிவிட்டு டிக் கொடுத்துட்றேன். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு பாக்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இதுக்கு நம்ம பேராமீட்டர் ஆட் பண்ணணும். அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு அலைன்டு டைமென்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு டோட்டல் லென்த் எடுக்கிறேன். இது ஒரு லென்த் எடுத்துக்கிறேன். அதே போல் இந்த இடத்துல ஒன்று எடுத்துக்கிறேன். இப்போது இதுக்கு நம்ம பேராமீட்டர் ஆட் பண்ணணும். பேராமீட்டர் ஆட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த டைமென்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல லேபிள் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதில் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா க்ரியேட் பேராமீட்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டைமென்ஷனை நான் வந்து லென்த்தாக கன்சிடர் பண்ணுறேன். ஸோ லென்த்துன்னு கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு நியூ பேராமீட்டர் கொடுக்குறேன். இந்த இடத்துல வித்துன்றதை கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நம்ம லென்த்து, வித்து ரெண்டுமே ஆட் பண்ணியாச்சு. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல லாக் ஆப்ஷன் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு ஜஸ்ட்டு இந்த பிளேஸில் தான் உங்களுக்கு அதனுடைய கரெக்ஷன்ஸ், அதாவது அது எதுவும் மாடிஃபை ஆகாமல் இருக்குமே தவிர நீங்கள் ப்ராஜெக்ட்குள்ளே இம்போர்ட் பண்ணக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் இந்த வித்து லென்த்தும் சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் உங்களுக்கு இருக்கும். சப்போஸ் இப்போ நீங்கள் வந்து ஒரு மாடல் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க, அடுத்தவங்க அந்த மாடல் யூஸ் பண்ணும்போது ஜஸ்ட்டு அந்த டைமென்ஷனை மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரியும் கொடுத்துக்கலாம். எனக்கு இந்த 2000 அப்படின்ற மாடல் மட்டும்தான் அங்கே யூஸ் பண்ணணும், மற்ற சேஞ்சஸ்லாம் எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னா நீங்கள் இந்த லென்த்து செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இன்ஸ்டன்ஸ் பேராமீட்டர்னு இருக்கும், அதை டிக் மார்க் கொடுத்துருங்க. அதே போல் இந்த வித்தும் டிக் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ இந்த ரெண்டு இது டிக் கொடுக்கும்போது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக ப்ராஜெக்ட்குள்ளே இம்போர்ட் பண்ணும்போது லென்த்து, வித்து, டைமென்ஷன் உங்களுக்கு ஷோ ஆகாது, ஜஸ்ட்டு ஆப்ஜெக்ட் மட்டும்தான் ஷோ ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த வித்து மட்டும் நான் வந்து இன்ஸ்டன்ட் பேராமீட்டரை ஆஃப் பண்ணிடுறேன். இதில் மட்டும் நம்ம ஆனில் இருக்குது. இப்போ நம்மளுக்கு காட்ட வேண்டியது பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட்குள்ளே போனதுக்கப்புறம் நம்மளுக்கு லென்த்து ஷோ ஆகக்கூடாது, வித்து மட்டும் தான் நம்மளுக்கு ஷோ ஆகணும். இப்போ நான் லோட் இன்ட்டு ப்ராஜெக்ட் கொடுத்துட்டு ப்ராஜெக்ட் 1ல் நம்மளுக்கு வந்து இம்போர்ட் ஆகிற மாதிரி கொடுத்துட்றேன். இப்போ இந்த பாக்ஸ் மட்டும்தான் நம்ம க்ரியேட் பண்ணது. இப்போ என்ன பண்ணுறேன்னா இதை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம நார்மலாக டைமென்ஷன் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா எடிட் டைப்பில் போனோம்னா நம்மளுக்கு இப்போது வித்து மட்டும்தான் ஷோ ஆகுது, லென்த்து காட்டலை. சப்போஸ் உங்களுக்கு வித்து சேஞ்ச் பண்ணக்கூடாதுன்னா நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் இன்ஸ்டன்ஸ் பேராமீட்டர் கொடுத்துட்டிங்கன்னா ஆஃப் ஆகிடும். இப்போ நான் இந்த இடத்துல வித்து நான் கொடுத்துட்டு 2500 சேஞ்ச் பண்ணேன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த இடத்துல சேஞ்ச் ஆகிடும். ஓகேங்களா. மறுபடியும் நீங்கள் எடிட் பண்ணனாலும் எடிட் ஃபேமிலி கொடுத்துட்டு செலக்ட் பண்ணி எடிட் ஃபேமிலி கொடுத்தீங்கன்னா இந்த ஃபேமிலி க்ரியேஷனுக்குள்ளே போகும். மறுபடியும் நான் இதை என்ன பண்ணுறேன், இன்ஸ்டன்ஸ் பேராமீட்டர் ஆஃப் பண்ணிடுறேன், ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ லோட் இன்ட்டு ப்ராஜெக்ட் கொடுத்துட்டு ப்ராஜெக்ட் 1ல் கொடுக்குறேன்.
ஸோ ஓவர்ரைட் கொடுத்துட்டு பேராமீட்டரும் நார்மலாக பேராமீட்டர் நம்ம ஃபஸ்ட்டு என்ன கொடுத்தோமோ அது கொடுத்துக்கிறேன். இப்போ செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எடிட் டைப்பில் உங்களுக்கு எதுவுமே இருக்காது. நீங்கள் எந்த ஒரு சேஞ்சஸுமே பண்ண முடியாது. ஜஸ்ட்டு உங்களுக்கு அந்த ஆப்ஜெக்ட் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.